ஒரு நல்ல ஜெப ஆவியை இந்த நாட்களில் போடுவாராக. 128 சங்கீதத்தை நாம் வாசிப்போம். 125 சங்கீதத்தை வாசிப்போம். பக்கம் 752 பக்கம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்னைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவனை நம்புகிற தேவனுடைய பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நிலைவரமான ஆசீர்வாதம். ஆமென். 2வது வசனம் சொல்கிறது, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். அவரை நம்புகிற அவருடைய ஜனத்தை, அவரை விசுவாசிக்கிற அவருடைய ஜனத்தை ஆண்டவர் எப்படி பாதுகாக்கிறாராம்? எருசலேமை சுற்றிலும் பர்வதங்கள் பாதுகாப்பாய் அரணாய் இருக்கிறது போல அவர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் பாதுகாப்பாய் இருக்கிறாராம். நீங்கள் எருசலேம் பட்டணத்திற்கு போவீர்களானால் அந்த பட்டணத்தில் நின்று சுற்றிலும் நீங்கள் பார்க்கும் பொழுது எங்கு திரும்பினாலும் பர்வதங்களினால் சூழப்பட்டிருக்கும். ஈஸியாக எதிராளிகள் அந்த பட்டணத்தை அழித்துவிட முடியாது. அல்லையிலோ, இன்றைக்கும் இஸ்ரவேல் இராணுவம் அவர்கள் வைத்திருக்கிற இராணுவத்தினுடைய செட்டப், அவர்கள் வைத்திருக்கிறதான ஆயுத பலம், எந்த பகுதியிலிருந்து ஒரு சின்ன வெப்பன் வந்தாலும் அங்கேயே அழித்துவிடும். அல்லேலூயா. அது எருசலேமுக்கு மாத்திரமல்ல, முழு இஸ்ரவேல் தேசத்திலும் அப்படி வைத்திருக்காங்க. அவங்க எந்த செகண்டில் அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அதே செகண்டில் இவங்க எதிர காத்து நிற்கிற அளவுக்கு வெப்பன்ஸை வைத்திருக்கிறார்கள். அல்லேலூயா. முன்னொரு காலத்தில் இராணுவ வீரர்கள் தான் அப்படி எதிரெதிராக போய் சண்டையிடுவார்கள், ஜெயிப்பார்கள். ஆனால் இப்பொழுது இராணுவ வீரர்கள் அங்கு போய் யுத்தம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் ஒரு பட்டணை தட்டினாலே போதும். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட அறிவை, ஞானத்தை கொடுத்து தம்முடைய ஜனத்தை பாதுகாத்து வைத்திருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்து பயப்படுகிற அளவுக்கு உலகமகா யுத்தம் ஆரம்பித்தால் கூட எதிர்த்து நிற்பார்கள் போல தோன்றுகிறது அவர்களுக்கு. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் பாதுகாக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மட்டுமல்ல, நம்மை சுற்றிலும் கர்த்தர் பாதுகாக்கிறார். உங்கள் மேல் ஏவப்படுகிற எல்லா எதிர்மறையான சக்திகள், அது வியாதியா இருக்கலாம், அது சத்துருடைய போராட்டமா இருக்கலாம், அது மனுஷிக வல்லமைகளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவனுடைய ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் எருசலேமை பாதுகாக்கிறது போல அவர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் பாதுகாக்கிறார். எருசலேம் என்று சொல்லும் பொழுது தலைநகரம். 2வது, அந்த நாட்களிலே அவர்களுக்கு அந்த எபிரேய ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தேசத்திற்கு எருசலேம் என்று பெயர் தான் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆகையினாலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். 3வது வசனம், நீதிமான்கள் அநியாயத்திற்கு தங்கள் கைகளை நீட்டாதபடிக்கு ஆகாமியத்தின் கொடுங்கோல் நீதிமான்களுடைய சுதந்திரத்தின் மேல் நிலைத்திராது. அப்படி என்றால் நீதிமான்கள் சரியாக இருக்கும் பொழுது, நீதிமான்கள் அநியாயம் செய்யாமல் இருக்கும் பொழுது ஆகாமியத்தின் கொடுங்கோல், பொல்லாத மனுஷனுடைய செயல்கள் நீதிமான்களுடைய சுதந்திரத்தை அணுகாது. உங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆஸ்திகளையோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழிலோ வேலையோ, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நன்மையான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் ஆகாமியத்தின் கொடுங்கோல் அதன் மேல் ஆளுகை செய்யாது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு இது என் கையை விட்டு போச்சு என்று நீங்கள் சொல்ல முடியாது. ஏனென்றால் ஆகாமியத்தின் கொடுங்கோலுக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அதிகாரம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் அதிகமாய் ஜெபம் பண்ணி வருகிறபடினால கர்த்தர் உங்கள் சுதந்திரங்களை அவர் பாதுகாப்பார். ஆமென். 4வது வசனம், கர்த்தாவே நல்லவர்களுக்கும் இருதயத்தில் செம்மையானவர்களுக்கும் நன்மை செய்யும் என்ற ஒரு ஜபம் தங்கள் கோணலான வழிகளுக்கு சாய்க்கிறவளை கர்த்தர் அக்கிரமக்காரரோட போக பண்ணுவார். இஸ்ரவேலுக்கோ
சமாதானம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் கர்த்தர் வைத்திருக்கிற சமாதானம், கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை ஆண்டவர் அவர்களுக்கு தான் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பார்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் செழித்திருப்பார்கள், பாதுகாப்பாயிருப்பார்கள். அவர்களுடைய சுதந்திரத்தின் மேல் அந்நியர்களுடைய ஆளுகை வராது. ஏனென்றால் அவர்கள் தங்கள் கைகளை சுத்தமுள்ளவர்களாக வைத்திருக்கிறார்கள், தங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி வைத்திருக்கிறார்கள், கர்த்தரையே தெய்வமாய் அவர்கள் நம்பி இருக்கிறபடினால இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள், யூதர்கள், நாம் நல்லவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றே ஒன்று தெரியும், யெகோவாகிய தேவனை அவர்கள் எப்பொழுதும் உச்சரித்து கொண்டிருக்கிறார். தேவனாய கர்த்தருடைய வல்லமையை அவர்கள் உச்சரிக்கிறார்கள். தாவீதின் தேவன் என்று சொல்லுவார்கள், மோசேயின் தேவன் என்று சொல்லுவார்கள். அவர்கள் தேவன் கொடுத்த நியாய பிரமாணம், தேவன் கொடுத்த கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் என்ற ஒரு துடிப்போடு இருப்பார்கள். புதிய ஏற்பாட்டில் இயேசுவை மட்டும்தான் அவர்கள் விசுவாசிப்பதில்லை, அவரை மேசியாவாக. ஆனால் அதுவும் ஒரு நாள் அவர்களுக்கு தென்படும். அல்லேலூயா. ஆனால் அவர்கள் யெகோவாகிய தேவனை, நாம் ஆராதிக்கிற, நம்மை சிருஷ்டித்த அதே தேவனை ஆராதிக்கிறபடினாலே ஆண்டவர் அவர்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பை கொடுத்து வைத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமாக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நல்ல தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல கால வேளையிலும் நாங்கள் ஜெபித்த ஜப பாரத்தை நீர் அறிந்திருக்கிறீர். எங்கள் அருமையான ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்கள் ஒரு நல்ல ஜப வீரர்களாக, தேவ மனிதர்களாக அவர்கள் காணப்பட வேண்டும் என்பது தேவ திட்டம். எங்கள் ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்திற்கு நன்மை செய்வீராக. சுகவீனமாக காணப்படுகிற சகோதரி ஜோதிக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே அருமையான தங்கச்சி, ஆண்டவரே கர்த்தாவே அருமையான சகோதரி ஷர்மியோட தம்பிக்காக, அவங்க அம்மாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். பாஸ்டர் ஷைனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே பிரதர் ஸ்டீபனுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இவர்கள் எல்லாரும் மேலும் உங்கள் சுகமாக்கும் வல்லமை கடந்து வரட்டும். நாங்கள் அவர்களை நினைக்கிறோம். நாங்கள் அதிக நேரம் அவர்களுக்கு ஜெபிக்க முடியாவிட்டாலும் இந்த ஒரு வார்த்தை நிமித்தமாக நாங்கள் ஜெபிக்கிற அனைவருக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கிறீர். உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையின்படி கர்த்தரை நம்புகிறவனோ என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பான். இந்த வார்த்தையினாலே எங்கள் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.